Hello students, welcome to Haber Max 12th Standard Business Max Chapter 2 Example 2.80 இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate gamma integral 6 கொடுத்திருக்காங்க. So 4 subdivision கொடுத்திருக்காங்க. 1 by 1 solve பண்ணலாம். சரிங்களா? So first gamma integral of 6 கொடுத்திருக்காங்க. So இது நம்ம எப்பவுமே எப்படி எடுப்போம்? General form gamma of n plus 1 is equal to n factorial. அப்ப 6 நான் எப்படி மாத்தி எழுதணும்? First 5 plus 1 ன்னு மாத்தி எழுதணும். இப்ப n ஓட வேல்யூ என்ன? 5. So n factorial னா 5 factorial. 5 factorial னா 5 into 4 into 3 into 2 into 1. 5 factorial value 120 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். Clear? First question ரொம்ப easy. Gamma integral of 6 னா n plus 1 is equal to n factorial. சரியா? So next question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா second subdivision gamma integral of 7 by 2. இப்போ 7 by 2 அப்படின்னு வரும்போது நம்ம ஃபார்மேட் எப்படி மாத்தி எடுத்துக்கணும் அப்படின்னா gamma integral of n minus 1. ஏன்னா இதை மொத்தமா நான் வந்து n ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு டிவைடட் பை 2 அப்படின்னு வர்றதுனால இங்கேயே n plus 1 எடுக்கலன்னா அதுதான். இப்போ n-னா ஃபார்மேட் என்ன? n minus 1 again gamma integral of n minus 1. கண்டிஷன் வந்து n is greater than 1 இருக்கணும். இப்போ இங்க n இருக்கிற இடத்துல என்ன எழுத போறேன்? 7 by 2. ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? 7 by minus 1 gamma integral of 7 by 2 minus 1. 2 ones are 2, 7 minus 2 எவ்வளோ? 5. கரெக்டா? அப்போ ஆன்சர் 5 by 2. அகைன் gamma integral of இங்கேயும் அதே தான் 5 by 2 வரும். இப்போ 7 by 2 இருந்த மாதிரி இதுவும் 5 by 2 இருக்கு. ஸோ நமக்கு கடைசி ஆன்சர் 1 by 2 வர வரைக்கும் செய்யணும். ஏன்னா 1 by 2னா என்னன்னு தெரியும்? √5. இது வந்து கான்ஸ்டன்ட். இது முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சு வச்சது. ஸோ இது வரைக்கும் நான் கொண்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க 5 by 2 அப்படியே இருக்கு, எந்த சேஞ்சஸுமே இல்லை. அடுத்தது 5 by 2 minus 1 எழுதணும். gamma integral of 5 by 2 minus 1. 5 by 2 minus 1. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் 5 by 2, 2 ones are 2, 5 minus 2 எவ்வளோ? 3, 3 by 2. gamma integral of இங்கேயும் 3 by 2 தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் லைன் மறுபடியும் செய்யணும். அப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம். சரிங்களா? இதை ரெண்டும் சேர்த்து எழுதிக்கலாம். 5 by 2, 3 by 2 தனி. அகெயின் இப்போ 3 by 2 minus 1. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 by 2 இருந்தது, அப்புறம் 3 by 2 ஆட் ஆகுது. அதே மாதிரி 5 by 2 3 by 2 இருக்கு. இப்போ அடுத்து minus 1 பண்றோம். gamma integral of 3 by 2 minus 1. இப்போ சால்வ் பண்ணி பாருங்க. 5 by 2 into 3 by 2, 2 ones are 2, 3 minus 2, 1 by 2, gamma integral of 1 by 2. ஸோ 1 by 2 வர வரைக்கும் செய்யணும் சொல்லியிருந்தேன். இப்போ 1 by 2 வந்துருச்சா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 5 3s are 15, 2 2s are 4, 4 2s are 8. And gamma integral of 1 by 2 value √5 ன்னு அர்த்தம். கரெக்டா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 0 to infinity e power minus 2x x power 5 into dx. ஸோ இதுக்கான ஃபார்முலாவே டைரக்டா இருக்கு. 0 to infinity e power minus ax and x power n முன்னாடி வரணும். நான் இங்க e power இருக்கனால அதை ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன். into x power n into dx இருந்தா n factorial divided by a power n plus 1 ன்னு எழுதணும். இது அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? ஸோ சொல்யூஷன்ல 0 to infinity e power minus 2x x power 5 into dx. இங்க a ஓட வேல்யூ 2, n ஓட வேல்யூ 5. டைரக்டா இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 factorial divided by a இருக்கிற இடத்துல 2, n இருக்கிற இடத்துல 5, 5 plus 1 which is equal to 5 factorial by 2 powerல 6. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கிளியரா இருக்கா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் fourth one 0 to infinity e power minus x square into dx. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுல x power n வரணும் and e power minus a into x வரணும். பட் இங்க இப்படி வரல. கரெக்டா? ஸோ இதே மாதிரி நமக்கு இருக்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். 0 to infinity
t பவர் n minus 1 e பவர் minus t into dt. இதுவும் ஒரு காமா இன்டர்வல் தான், இங்க எழுதிக்கலாம். காமா இன்டர்வலோட வேல்யூ தான் இதுவும். சரிங்களா? பட் இந்த ஃபார்மேட்ல இது இல்லை. இங்க t பவர் n minus 1 இருக்கு, இங்க இல்லை. பட் நம்ம இதை கொண்டு வரலாம், நம்ம ஆல்டர் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் எடுக்கிறேன். இங்க e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க e பவர் மைனஸ் டி இருக்கு. அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இப்போ t இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணா dt இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். dt வேல்யூ கிடைச்சிருச்சு, e பவரில் வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ t பவர் n மைனஸ் 1 வேணும், t ஓட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 to infinity t இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர், பவரில் n மைனஸ் 1, e பவரில் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், தட் இன்டூ 2 இன்டூ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், மாற்றிட்டோம். இப்போ இந்த பவரில் இருக்கிறத நான் இன்சைட் கொண்டு போக போகிறேன். 0 to infinity e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் பவரில் 2n இருக்குது, மைனஸ் 2 இருக்குது, அண்ட் இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த 2 கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் நமக்கு ஒரு எக்ஸ் மட்டும் இருக்குது, டிஎக்ஸ். இப்போ எக்ஸோட பவரில் 1 இருக்குன்னு அர்த்தமா? இது ரெண்டும் பேஸ் காமன். ஸோ 2n மைனஸ் 2 ப்ளஸ் 1ன்னு மாற்றிக்கலாமா? அடுத்த லைனில் 2 இன்டூ 0 to infinity e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 2n மைனஸ் 2 ப்ளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 2 times of 0 to infinity e power minus x square, x power 2n minus 1 into dx ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்த டேர்ம் வந்துருச்சு, 0 to infinity e power minus x square வந்துருச்சு. ஆனால் இந்த டேர்ம் வரக்கூடாது. இந்த டேர்ம் வரக்கூடாதுன்னா இதோட வேல்யூ நான் 1ன்னு மாற்றணும். எக்ஸ் பவர் 0 வேல்யூ 1, கரெக்டாக? எக்ஸ் பவர் 0 வேல்யூ 1. அப்போ எக்ஸ் பவரில் இப்போ என்ன இருக்குது? 2n மைனஸ் 1, அது 0 ஆகணும். அப்போ 2n is equal to 1, n is equal to 1 by 2ன்னு எடுக்கணும். ஸோ சப்ஸ்டியூட் n is equal to 1 by 2. அப்போ என்னவா மாறும்? 2 into 0 to infinity e power minus x square, x power 2 into 1 by 2 minus 1 into dx. ஸோ இது கேன்சல் ஆகிடும், எக்ஸ் பவர் 0 ஆகிடும், இது மொத்த வேல்யூ 1ன்னு மாறிடும். சரியா? இப்போ பேலன்ஸ் நமக்கு வரும் 2 times of 0 to infinity e power minus x square into dx மட்டும் தான் வரும். இது எப்போ கிடைச்சது? காமா இன்டர்வல் ஆஃப் 1 by 2 பண்ணும்போது. கிளியரா? என்னோட வேல்யூ 1 by 2 எடுக்கும் போது தான் இந்த வேல்யூ கிடைச்சது. ஸோ அதை இங்கே முன்னாடி எடுத்து எழுதியிருக்கேன். அண்ட் ப்ரீவியஸ் சம்ஸில் நமக்கு தெரியும் காமா இன்டர்வல் ஆஃப் 1 by 2 வேல்யூ என்னது? √5, which is equal to 2 times of 0 to infinity e power minus x square into dx. இப்போ கொஸ்டினில் இது மட்டும் தானே இருக்கு, அப்போ 2 கீழே கொண்டு வரலாமா? இப்போ 0 to infinity e power minus x square into dx is equal to √5 by 2ன்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? ஒரு லைனும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி வேறு சம்ஸ் கொடுக்கும் போதும் நம்மளால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.